Hi friends, vanakkam. Hi moms. Hi friends, vanakkam. Good morning. So இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு small one day beach trip plan போட்டுருக்கோம். So எங்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கேரளினா பீச் தான் பிளான் போட்டு வச்சிருக்கோம். So actually இது வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு சாட்டர்டே மார்னிங் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணும்போது இது போட்டிருந்தாங்க. அது பேர் என்னது? ஃபயர் ஒர்க்ஸ் போட்டிருந்தாங்க. சரி ஓகே இன்னைக்கு போகலாம். ஃபயர் ஒர்க்ஸும் முடிச்சுட்டு லேட்டாக நைட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம கார் வந்துட்டு ஓட்டிக்கிட்டு வந்துடும்ல, ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ வெக்கேஷன் அன்னிக்குட்டிக்கு வந்து வெக்கேஷன் முடியறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுற்றலாம் அப்படின்றது தான் பிளானு. ஆனால் ஏன்னா நமக்கு வந்து ஒர்க் எல்லாம் இருக்கா, அதனால நம்மளால சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நம்ம வந்து வெளியே போக முடியும். ஸோ அதனால் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் பிளானுங்க. சரி ஓகே. சதீஷ் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பராக ஒரு கிஃப்ட் அமைச்சிருக்காங்க. என்ன கிஃப்ட் மாம்ஸ் அமைச்சிருக்காங்க? ஹீட் ப்ரெஸ் தான். இது நம்ம கிட்ட இல்லை ஆக்சுவலாக. சரி ஓகே அவங்க அனுப்புறாங்க அப்படின்னோடனே ஓகே அனுப்புங்க, அனுப்புங்க அப்படின்னு சொன்னோம். அதாவது இப்போ டிஷர்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு டிசைன்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ரெஸ் பண்ணுறதா இது. சரி ஓகே எப்படி தான் ஒர்க் ஆகுது, சரி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம போய் பார்க்கலாம். அப்படி நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்துட்டு ஃபேமிலி ட்ராவலர் அப்படின்னு சொல்லி போட்டு இருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மிஷினை காமிக்கலாம். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன பிராண்ட்பா? B5 ஓகே அப்படின்ற பிராண்டு தான். லைட் போடலாமா? லைட் என்ன கம்மியா இருக்கா? ஓகே. ஸோ அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஃபேமிலி ட்ராவலர்னு போட்டு ஒரு டிஷர்ட் எல்லாருக்கும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கேன். அவங்க அனுப்புறேன்னொடனே எனக்கு ஃபர்ஸ்ட் இதுதான் யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து யோசிச்சேன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆமா பெஞ்சில் அப்படியே வைக்கிறது தானா. ஸோ நம்ம வந்துட்டு ஆன்லைன்ல போயிட்டு இதுல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவல் எல்லாம் போட்டிருக்காங்க. எடுங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இதுதான். எல்லாமே அசம்பிள் ஆகி ரெடியா இருக்கு ஆக்சுவலா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன நமக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். முடிவு பண்ணிட்டு நம்ம வந்து இதுக்குள்ள வந்து ஒரு டிஷர்ட்டை வைக்கிறோம், இல்லை பில்லோ கவர் வைக்கிறோம், எது வைக்கிறோம்னாலும் அந்த டிசைன்ஸ் வந்துடும். ஸோ நம்ம ஃபோன்ல இருந்து நம்ம இதை வந்து வைஃபை மூலமாக இதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ வந்து ஹீட்டாக இருக்கும் இந்த இடமா. இது எடுக்கணும்னு நினைக்கிறேன் மேம். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஒரு இது ஆக்சுவலி. வணக்கம் வணக்கம் அனிமா. 1000th கமெண்ட் போடுறவங்களுக்கு வந்து டி-ஷர்ட்ல வந்து ஃபேமிலி டிராவலர் வெல்கம்ஸ் அப்படின்னு நம்மளோட போட்டோவோட அவங்க போட்டோ சேர்த்து மாம்ஸ் நமக்கு 1000th கமெண்டா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து 10 கமெண்ட் வந்தாலே பெரிய விஷயம். இந்த கலையிற 1000th கமெண்ட் தான். பாப்போம் நமக்கு எவ்வளோ கமெண்ட் வராங்கன்னு. ஸோ இதாங்க இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக கமர்ஷியலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் பண்ணலாம் ஆக்சுவலாக இல்லை இங்கே. ஆமாம் யூடியூபர்ஸ்க்கு எனக்கு ஆக்சுவலாக பிடிச்சிருக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட் நான் இப்போ ட்ரை பண்ணல. நம்ம கண்டிப்பாக எடுத்து இப்போ கராஜில் வச்சுட்டு ஃபிட் பண்ணிவிட்டு நான் அந்த ஸ்டிக்கர்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணணுன்றதை மட்டும் நான் பார்த்துக்க போகிறேன். பார்த்துக்கிட்டு இது என்னவா? ஓ ஹைட்டுக்கு மாம்ஸ், ஹைட்டுக்கு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இங்கே வச்சுட்டு இந்த சட்டையெல்லாம் இங்கே பாருங்கள் ஹீட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை வச்சுட்டோன்னா நமக்கு வந்து அழகாக வந்துடும். சரி ஓகே. இதனுடைய லிங்க் ஆனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கும் அதனால் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பிஸ்னஸ். நிறைய பேர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மர் மார்க்கெட்லாம் நடக்கும், இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு இந்த பார்ட்டிஸை இல்லை இதெல்லாம் நடக்கும். எதானா ஒரு பார்ட்டி நடக்கும், இல்லை ஸ்கூலுக்கு வந்து கிட்ஸுக்கெல்லாம் வந்து வாலண்டியர் பண்ணி கொடுக்குறவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ பிஸ்னஸாகவும் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு இது தான். ஸோ நான் எப்படி பண்ணணுன்றதை நான் இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணலை. ஆனால் இது வந்து ஒரு நல்ல இதுதான். நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக இதில் வந்து நான் பிரிண்ட் பண்ணிவிட்டு தீபாவளிக்கு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். ஸோ தீபாவளிக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இன்னும் நான் அதான் இதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி பிரிண்ட் பண்ணணும், எப்படி பிரிண்ட் அவுட் அந்த பிரிண்டிங் மெட்டீரியல் இது பண்ணணும், இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எப்படி பண்ணணுன்றதை பார்த்துட்டு இது பண்ணுறேங்க. சரி ஓகே. இதை நான் இப்போ எடுத்து வச்சிடுறேன். நம்ம இப்போ கிளம்ப வேண்டிய டைம் ஆகிடுச்சு. ஸோ இவங்களுடைய பிராண்ட் நேம் இதுதான். இவங்களுடைய லிங்கை வந்துட்டு இந்த ஹீட் ப்ரெஸ் மிஷின் இது இவங்களது தான். ஸோ இவங்களுடைய இதை எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு பீச் கிளம்பி போகலாம். இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து 3.5 hours இங்கேருந்து கிளம்பி போயிட்டு வரத்துக்கு. பரவாயில்ல, இந்த சம்மர் விட்டோம்னா நம்மளால கிளம்ப முடியாது. சரி ஓகே, நம்ம வந்து
குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நேராக பீச் கிளம்பும்போது அங்கே மீட் பண்ணலாம் வாங்க. ஸோ அவ்வளோதான், நேராக வந்துட்டு நம்ம கேரளினா பீச் வந்தாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே கிளம்பி வரத்துக்குள்ளேயே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மதியம் வந்துட்டு லஞ்ச் வந்து ஆன் த வேலையே நாங்கள் சாப்பிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இப்போ நேராக வந்து சாப்பிட்டு முடித்தோடனே ஐஸ்கிரீம் ஷாப் தான் வந்திருக்கோம். அன்னிக்குட்டி வந்து நல்லாவும் தூங்கிட்டாரு. ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அன்னிக்குட்டி கொஞ்சம் எழுந்துக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு. ஸோ பீச்சுக்கு எப்போ போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்களை வந்து ஈவினிங்கில் போய் விளையாட விடலாம். ஏன்னா இப்போ போனோன்னா பயங்கர வெயில், அவ்வளோதான், பயங்கர டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்னிக்குட்டி தூங்கிட்டு இருக்காரு, பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதனால் பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அன்னிக்குட்டி எழுந்தோடனே ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோங்க. நிறைய வாழை மரம், ஆஸ்யூஷுவல் வாழை மரம் நார்த் கேரளால ஃபுல்லாக இருக்குது. நம்மளது எப்போதான் இந்த அளவுக்கு வரும்னே தெரியலப்பா. எவ்வளோ க்யூட்டாக இருக்கு, இந்த அளவுக்கு எப்போ வரும்னு தெரியல. நிறைய அரளி செடி இருக்கு மேம், அத சொன்னீங்களா? பொட்டி கடை கூட இருக்கு பாத்தியா? பொட்டி கடை, அட பாவி, அது பொட்டிக்கு. சரி, ஓகே. நிறைய அரளி செடியும் இருக்கு, அது என்னன்னு தெரியல. ஆமா, நிறைய பாம் ட்ரீ. அந்த ஒரு பீச் லுக், ஃப்ளாரிடா ஹவாய் லுக்கு கொடுக்கணுன்றதுக்காக அங்க ஃபெரி ரைட் இருக்கு. ஃபெரி ரைட்ல நாங்க போகல, ஈவினிங் தான் திறக்கிறாங்க, நாங்க போகல. ஸோ ரோட வந்துட்டு அங்க இருக்கு நம்ம கார், தெரியுதுங்களா? ரோட கிராஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஆளுங்களே நாங்க தான் நிற்பேன். அவங்க போர்டு வைக்கும் போதே நாங்க வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்னடா நல்ல வாசனையா இருக்கு இங்கே, ஃப்ரூட்ஸ் வாசனை. What is your favorite juice from the festival? Over 40-50 different delicious flavors. நல்ல வாசனையா இருக்கு, இந்தாங்க புரியுங்க. என்னடா வாங்க போறீங்க? இங்க பாரு, ஆஸ்க் ஃபார் கஸ்டம் ஐஸ்கிரீம், frozen banana. ஃப்ரோசன் பனானா. ஓ, பனானால ஓகே டிப் பண்ணிட்டு பண்ணிருக்காங்க. இங்க பாரு, இது NBC. நம்ம என்ன பண்ண போறோம்? ஓ, பெஸ்ட் ஐஸ்கிரீம் எப்போ? என்னது? எந்த இயர்ல? Is it open? யா பெஸ்ட் ஐஸ்கிரீம் ஷாப் இன் அமெரிக்காலாம் போட்டுருக்காங்க. பாப்போம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு போய் பார்க்கலாங்க. Hi. Choose 1, 2, or 3 of the items up on that board to the left of the Pepsi sign to create your own flavor of ice cream. Okay. How much flavor we have to select from that board? 2? We recommend 2, no more than 3. Okay. Okay. The 2 most popular. ஸோ இந்த ஐஸ்கிரீம் ஷாப்பில் வந்துட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னா மறக்காமல் கேஷ் கொண்டுட்டு வாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கார்டு அக்செப்டட் கிடையாது. ஸோ நீங்கள் கேஷ் இருந்தீங்கன்னா நம்ம வந்து ஜாலியாக எவ்வளோ வேணால் வந்து வாங்கி சாப்பிடலாம். அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூராக ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண் எதிர்க்கவே பண்ணுவாங்க இந்த ஐஸ்கிரீம். அங்கே நமக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸாக இது பண்ணிட்டோம். ஸோ வந்துட்டு ஃப்ரூட்ஸ் இங்கே இருக்கு பாருங்க, ஸ்ட்ராபெரி. Cash on it. எல்லாமே ஃப்ரூட்ஸ் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாஃபிள் கோன் பார்த்தீங்களா, அது வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கும், சுட சுட பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. லைக் கண் எதிர்க்கவே, லைக் நமக்கே தெரியும், ஓ இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்களா, ரொம்ப ஒர்த் இட். அதாவது நம்ம சாப்பிடும்போது அவங்க பழசு பண்ணி வைக்கிறாங்க, இல்லை வந்துட்டு ரொம்ப ப்ராசஸ்டு ஃபுட்டு அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை போயாடா நம்ம இவ்வளோ வேலை கொடுத்து வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிஜமாக சொல்கிறேன், இவங்க வந்து கண் எதிர்க்க அழகாக, அதனால தான் இது வந்து பெஸ்ட் ஐஸ்கிரீம் ஷாப்புன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த மிஷின்குள்ளே போட்டுட்டாங்க. மிஷின்குள்ளே போட்டுட்டு அந்த வாஃபிள் கோனை வந்து ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணாங்க பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி கையிலேயே நம்ம கண் எதிர்க்கவே அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து க்ரஷ் ஆகி சூப்பராக ஐஸ்கிரீம் மாதிரி வந்துருச்சு. அவ்வளோதான். நம்ம பசங்களும் சாப்பிடும்போது நமக்கு ஒரு திருப்தி இருக்கும், ஓகே நல்ல இது சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு.
You're pretty sure you didn't squiggle. Careful, Anima. Let's do some. விடு கையில. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆக்சுவலி ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா கேஷ் மட்டும் தான் கொண்டு வரணும். எங்க கிட்ட மொத்தமே $20 தான் ஆச்சு. நாங்க எங்களுக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணுமா நிறைய ஆயிடுச்சா, அதனால எங்களுக்கு 2 பேருமே வேணாம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மட்டும் ஆர்டர் பண்ணோம். ஸோ இவங்க 2 பேருக்கும் சேர்ந்து $15 இல்லப்பா கேஷ் அவ்வளவுதான் இருந்ததுனால அதனால கொஞ்சம் கொஞ்சம் I just bought my cash, right? Wrigley sticker. Kami. Ice cream and treat I have been swiggled. சாப்பிட்டு முடிச்சாச்சு. நேராக வந்து கார் எடுக்கிறதுக்கு தான் வந்துட்டோம். ஆப்போசிட் சைடில் தான் பார்க் பண்ணியிருக்கோம். அதனால தான் இதில் வந்துட்டு கிராஸ் பண்ணிட்டு வரலான்னு வச்சுருக்கோம். அவ்வளோதான். அதை முடிச்சுட்டு நேராக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியர் வாக் தாங்க வந்திருக்கோம். இது வந்து கேரோலினா பீச் வந்து சீரியஸ்லி அவ்வளோ ப்ளூவாக ஒர்த். இதாவது 3 மணி நேரம் நம்ம வீட்டிலேருந்து 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரும். ஸோ 3 மணி நேரம் கூட இல்லை, அதோட கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு நிறுத்தி வந்ததுனால. ஸோ பயங்கரமாக ஒர்த்துட்டு. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியர் வாக்கில் சும்மா ஒரு நடந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு சூப்பரான பெஸ்ட் டோனட் ஷாப் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த டோனட் ஷாப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். என்னன்னா டோனட் ஷாப் இப்படி பப்பரப்பான்னு இருக்கு, ஏசி கூட இல்ல இல்ல. ஓ மேம் அங்க விடுங்க, கேஷ் வண்டி அத பாருங்க. நம்ம கிட்ட ஒண்ணுதான் வாங்க போறீங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் இங்கே வந்து கேஷோட தான் இருக்கணும். அங்கே க்ளீனாக வந்து பெரிய போர்டே போட்டுதான் கேஷ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்துட்டு மறந்துட்டோம். அதாவது எங்களுக்கு தெரியல இங்கெல்லாம் வந்து கேஷ் மட்டும்தான் வாங்குவாங்க அப்படின்றது. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வரோம் அப்படின்னா ஏடிஎம்லேருந்து நம்ம கண்டிப்பாக வந்து பணத்தை எடுத்து வச்சுக்கணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது, கண்ணு எதிர்க்க எல்லா டோனட்டையும் சுட போட்டுட்டு இருக்காங்கங்க. நமக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷுன்னு. ஓ மை காட், தொட முடியல. இந்த டயர் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? செம்ம சாப்பிட்டு தொடவே உனக்கு அனிமா So good. ஒரு டோனட் விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1.25. ஸோ டசன்ஸாக வாங்கணும்னா நமக்கு விலை கம்மி. ஆனால் நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோமா, சரி ஒன்று வாங்கி ஆளுக்கு ஒன்று வாங்கி நம்ம ட்ரை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நல்ல காலம் கொஞ்சம் சேஞ்ச் இருந்ததுனால நாங்கள் அதை வச்சு எல்லாரும் வாங்கிட்டோங்க 4 டோனட். ஸோ நாங்கள் ஃபோர்ட் ஃபிஷர் ஃபெரி தான் வந்திருக்கோம். வந்து நம்ம ஃபெரி ரைட் தான் எடுக்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னடா கேரோலினா பீச்சுக்கு அவ்வளவு தூரம் கிளம்பி வந்துட்டு அதை தவிர எல்லாமே பண்றீங்க அப்படின்னு தானே யோசிப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாயந்தரம் தான் பசங்களை வந்து பீச்ல விளையாட விட போறோம். ஏன்னா அவ்வளோ வெயில் கொளுத்தி பின்னி எடுத்துருச்சு. இதுல போய் விளையாடணும்னா பசங்களுக்குலாம் அப்படியே முடியாமையே போயிடும், அந்த அளவுக்கு வெயில். ஸோ அதனால நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல பெஸ்ட் ஐஸ்கிரீம், பெஸ்ட் டோனட் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு ஃபெரி ரைடு இருக்கு. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இதுதான், அதனால வந்து நமக்கு சீப்பாக டிக்கெட்ஸ் கிடைக்கும். யூஸ்வலாக ப்ரைவேட் இது போனால் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதனால இது ரொம்ப சீப்பாக இருக்கும். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் சீப்பராக தாங்க முடியுது. ஆனா ஒரே ஒரு விஷயம், கேஷ் வச்சுக்கணும், அப்பதான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். கேஷ் இல்லைன்னா கொஞ்சம் வந்துட்டு நீங்க பார்த்துருப்பீங்க, நானும் சதீஷும் அங்கே ஐஸ்கிரீம் வாங்கல, பசங்களத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ இந்த ஃபெரி ரைட்ல வந்து காரும் எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ நாங்கள் வந்து கார் எடுத்துட்டு வரல, காருக்கு வந்து எக்ஸ்ட்ரா பைசா. நாங்கள் வந்து அங்கே பார்க் பண்ணிட்டு நாங்கள் 4 பேர் மட்டும் நடந்து வந்துட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டுக்கு போகுது. அந்த ஐலாண்ட் பெருசா பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை, ஆனா அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் என்னன்னா ஃபெரி ரைட் போறது தான். ஸோ நம்ம வந்து அந்த ஃபெரி ரைட் மட்டும் தான் என்ஜாய் பண்ண போறோம். ஸோ அதாவது ஈவினிங் வரைக்கும் எதுலெல்லாம் நம்ம வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணி, அதாவது டைம் வேஸ்ட் பண்றதுல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் மேக்ஸிமம் அப்படின்றது தான் பிளான். ஸோ அதனால நாங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த இது இருக்கு பாத்தீங்களா, வேணும்னா இதுலயும் உட்காந்துக்கலாம், வெளியும் போய் உட்காந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க தான் உட்காந்தோம், வெளியே பயங்கரமா வெயில் அடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள கொஞ்ச நேரம் ஏசியில தாங்க உட்காந்துட்டு இருந்தோம்.
பெஞ்ச் சீட்ல உட்காந்துட்டாங்க. என்ன போட்டிருக்கு? லைட் ஹவுஸ் ஆஃப் நார்த் கேரளினா. இல்லடா ஜஸ்ட் இங்க இருந்து பாக்குறேன்டா. எங்க இருக்கும்? பிங்க் ஃபின் இருக்கு. யா அட்லாண்டிக் ஓஷன். இல்ல? ஆமா. இது ஃபுல்லா ஆப்பிரிக்கா, யூரோப். எக்கச்சக்க பிளான்ஸ் இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நிறைய பண்ணிட்டோம் நம்ம. ஃபுட்டு மெயினா போய் இருக்குன்னு சர்ச் பண்ணி சாப்பிட்டோம். எனக்கு இந்த மாதிரி நின்று பார்க்கும்போது எனக்கு கேரளால வந்து ஆலப்பி போனதுதான் ஞாபகம் இருந்தது. ஆனா அதுல வந்து செம்ம ஃபுட்டு கொடுத்தாங்க. இங்க ஃபுட்டு இல்ல. ரமடால ஸ்டே பண்ணுவோம். அங்க ரமடாக்கான க்ரூஸ்ல நாங்க போயிட்டு வந்தோம். க்ரூஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனா ஹவுஸ் போட்டா, ரமடா ஹவுஸ் போட்டு. யா ஜாலியா இருந்தது. ஆமாடா, ஆமா கரெக்ட். சரி, ரொம்ப நேரம் உள்ளே உட்காந்தாச்சு. சதீஷ் அதான் சொன்னார், வெளியே கொஞ்சம் போய் தான் பார்க்கலாம், எல்லாருமே வெளியே இருக்காங்க, நம்ம மட்டும்தான் உள்ள இருக்கோம் அப்படின்னு சொல்லி வெளியே போனோம்னா சீரியஸ்லி வெயிலே தெரியல. அந்த அளவுக்கு வந்து அந்த போற கடல் காத்துக்கு வந்து அப்படியே சில்லுன்னு காத்து அடிச்சிட்டு இருந்தது. சீகல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தலைக்கு மேலேயே அப்படி பறந்துட்டு இருந்தீங்க. ஒருத்தர் வந்து ஃபுட்டு கொடுத்தாரு, அவர் கையிலேயே வந்து மேலேயே வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தது. நம்ம சுத்தி பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருந்தது கடல். நம்ம கார் எடுத்துட்டு வந்திருந்தோம்னா அது ஒரு தனி என்ஜாய்மெண்ட் தான். நாங்க அதான் யோசிச்சுட்டு இருக்கோம், நெக்ஸ்ட் டைம் கார் அப்படியே கூட எடுத்துட்டு வந்துக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வெளியவே உட்காந்துக்கலாமா, நமக்கு நல்லா இருக்கும். அந்த வேணும்னா கார்ல உட்காந்துட்டு அப்படியே கீழேயே இருந்தே பாக்குறது, அது ஒரு தனி என்ஜாய்மெண்ட் தான். ஸோ நாங்க வந்து ஆனா சரி இந்த வாட்டி நம்ம எடுத்துட்டு வரல, நெக்ஸ்ட் டைம் ஆனா பாத்துக்கலாம். ஸோ நாங்க கீழே இருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இதுவும் இந்த இதுலயும் உட்காந்துட்டு பாக்குறதும் நல்லா இருந்தது, நல்லா சில்லுன்னு ஏசி காத்துல. நம்ம ஃபெரிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கப்பல் ஷிப்பு போயிட்டு இருந்ததுங்க. அது வந்து அநேகமா கார்கோ ஷிப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஷிப்பு போயிட்டு இருந்தது. அதுதான் நாங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். சீகல்ஸ் தலைக்கு மேல பாருது. அதுவும் இந்த இடத்துல நின்று இது எட்ஜு கிட்டே, ஆனா அவங்க ரோப் போட்டிருந்தாங்க, நமக்குலாம் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு அழகா அதை தாண்டி போகக்கூடாதுன்னு ஒரு ரோப் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் தண்ணி சாரல் இருக்கு பாத்தீங்களா, அப்படியே லைட்டா நம்ம மேல தெளிச்சிட்டு இருந்தது. ஸோ நமக்கு வந்து அந்த சில்னஸ் வந்து நமக்கு நல்ல ஃபீல் ஆகும். அந்த தண்ணி சாரல் பட்ட உடனே காத்து நம்ம மேல அடிக்குதா, ஸோ அதனுடைய சில்னஸ் அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க வரீங்க அப்படின்னா நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, கண்டிப்பா வெளியே வந்து கொஞ்ச நேரம் நின்று பாருங்க அப்படின்றதுதான். உள்ளேயே உட்காந்துட்டு இருந்தோம்னா அந்த ஏசி காத்துக்கு வெளியே வேடிக்கை பக்கத்துக்கு நல்லதா இருந்தது, இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது இல்ல. ஸோ அதனாலதான் ஸோ நாங்க பாத்தீங்கன்னாலே கொஞ்சம் நேரம் ஜாலியா வந்து வெளியே இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து அந்த ஐலாண்ட் போக போகுது. ஐலாண்ட் போயிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருசா எதுவும் பார்க்க போறதுல, திருப்பி வந்துடலாம், வண்டி ஏறி வந்துடலாம் அப்படின்றதான் நாங்க பிளான் போட்டு வச்சிருக்கோம். ஸோ 2 and 4 நாங்க முதலே டிக்கெட் எடுத்துட்டோம். அதே மாதிரி ஒரு டிக்கெட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், $2.50 to $5 அந்த மாதிரி தான். நாங்க எவ்வளோன்னு கூட பார்க்கல, ஏன்னா அவ்வளோ சீப்பரா இருந்தது. சரி ஓகே, அங்க போயிட்டு நம்ம திருப்பி எடுக்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி டிக்கெட் வாங்கிட்டு வருது, வரதுக்கு லேட் ஆயிடும் போல இருக்கே. அவ்வளவுதான், இறங்கியாச்சு, திருப்பி போய் டிக்கெட் வாங்கிட்டு ஏற வேண்டியதுதான். இது ஃபன்னே வந்து அந்த ஃபெரி ரைட் மட்டும் தான். இந்த இடத்துல வந்து பெரிய இதெல்லாம் இல்ல, பீச்சஸ் இருக்கு ஆனா பெரிய இதெல்லாம் இல்ல. ஒரு ரவுண்ட் வேணா கார் இருந்ததுன்னா போலாம். ஆனா நாங்க ஏற்கனவே விசாவை பார்த்துட்டோம், இது ஸ்பெஷல் இல்லை, அதனால நாங்க எடுத்துட்டு வரல.
அவ்வளவுதாங்க திரும்பி கிளம்பியாச்சு. நாங்க திரும்பி கிளம்புறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சாயந்தரம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி நேரா போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலாம், அதாவது கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது, ஒரு டின்னர் ஏர்லி டின்னரை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பீச்ல விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஒரே ஒரு இது, நீங்க இந்த மாதிரி இது கடலோரமா வரீங்கன்னா நிறைய சீ ஃபுட் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்துட்டு லைட்டா கொஞ்சோண்டு வெஜிடேரியன் இருக்கும், நம்ம அதுல வந்து எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதான் இதை முடிச்சுட்டு நேரா வந்து பசங்களை வந்து பீச்ல விளையாட விட்டுட்டோம். ஏன் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல பீச்ல விளையாடினாங்கன்னா நல்ல மண்ணு கிண்ணுன்னு வருமா, அதனால முதல்ல வந்து இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேர்ல பீச்ல வந்துட்டோங்க. அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் பசங்களை விளையாட விட்டுட்டு இப்போ குளிப்பாட்டிட்டு நல்லா குளிப்பாட்டிட்டு அந்த பியர் வாக்லயே வந்து ஷவர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அங்கேயே வந்து நல்லா குளிப்பாட்டி முடிச்சுட்டு கார்ல வந்து ட்ரெஸ் வச்சிருந்தோம், அது எல்லாத்தையும் பசங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டான். வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஃபெரி வீலு அது இதுன்னு சும்மா காலை கட்டிச்சு. நாங்க இதுலலாம் ஏறல, ஏன்னா லைக் அந்த அளவுக்கு எங்களுக்கு லைக் சேஃபா பெருசா தெரியல. நாங்க இது யூஸ்வலா இந்த மாதிரி போக மாட்டோம், அதெல்லாம் எடுக்கவே இல்லை. பசங்களுக்கும் பெருசா அதுல ஒன்னும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால நாங்க அதை எடுக்கல. இப்ப நேரா ஃபயர் ஒர்க்ஸ் தாங்க போறோம். செம்ம கூட்டங்க, நாங்க எக்ஸ்பெக்டே பண்ண இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் லாங் வீக்கெண்ட் மாதிரி அந்த மாதிரி எந்த வீக்கெண்டும் இல்லை, நார்மல் வீக்கெண்ட் தான் போனோம். ஸோ நீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல வந்து சர்ச் பண்ணீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும் அப்படின்றதெல்லாம் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஃபயர் ஒர்க்ஸ் நடக்குது. இது வந்து நிஜமாவே நான் சொல்றேன், இது வரைக்கும் நாங்க பார்த்ததுலயே வந்து பெஸ்ட் ஃபயர் ஒர்க்ஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அதே மாதிரி கொஞ்சம் ஏர்லியரா வந்துடணும். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கோ, நாங்க ஏர்லியராவே வந்து ரொம்ப இருட்டுறதுக்குள்ளேயே வந்து நாங்க இடம் பிடிச்சிட்டோம். ஸோ நீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபயர் ஒர்க்ஸ்க்கு கிட்ட உட்காந்துக்கலாம், இல்லைன்னா தூரமா உட்காந்துருப்போமா, நமக்கு வந்து அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. அதுக்காக தான் சொல்றேன். கிரேஸ் குட்டி, Hi. குட்டி. Hi. Apa fokus balik ada tu? Ada somai ya kena. Doesn't make any noise, so we want that. இது நல்லா இருக்குல்ல? அப்படியே 3D எஃபெக்ட்ல கண்ணுக்கு நேரா இந்த சைடு பாத்தீங்கன்னா கடலோரமா, மேல பாத்தீங்கன்னா அப்படியே ஃபயர் ஒர்க்ஸோட இது வந்து அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் வந்து என்ட்ரி ஃபீலாம் எதுவுமே இல்லை. ஸோ நமக்கு வந்து இது வந்து அல்டிமேட்டா வந்து ஃப்ரீ தான். லைக் ஆள் வேணா வந்து உட்காந்து பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு மேட் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டாலே போதும். நாங்க வந்து பீச் சேர் ஏற்கனவே வந்து கார்ல வச்சிருந்தோமா, ஸோ நம்ம வந்து ஏன்னா பிளான் போட்டு பீச்சுக்கு தான் வர போறோம்னு தெரிஞ்சு கார்ல வச்சிருந்தோம். ஸோ அதை எடுத்துட்டு வந்து நாங்க போட்டுட்டு லைக் லெஷரா ஜாலியா உட்காந்துட்டோங்க. அவ்வளவுதாங்க, ஃபுல்லா ஃபயர் ஒர்க்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கிளம்பும் போது நாங்க ஏர்லி டின்னர் சாப்பிட்டோமா. ஸோ பசங்களுக்கு எல்லாம் ஒரு பசி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு திரும்பி நாங்க ஏடிஎம்ல வந்து பணம் எடுத்துட்டோம். ஸோ அதனால திரும்ப வந்துட்டு டோனட் ஷாப்ல தான் உட்காந்துருக்கோம். ஸோ டோனட் சாப்பிட்டுட்டு இதோட ஆல்மோஸ்ட் 11 o'clock ஆயிடுச்சு. இதோட வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பின்னால ஒரே அலறல் சத்தம் வேற. யாரோ கொலை பண்றாங்க.